மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்துல காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தான் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுவாராக. இன்றைய தினத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் எபேசியர் சபைக்கு எழுதுகிற காரியத்தை பார்க்க முடியும். எபேசு பட்டணத்துக்கு எழுதுகிற காரியத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. அது நம்ம இந்த உலகத்துல பார்க்கிறோம். அநேக மனிதர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய சாயல் இன்னொரு மனிதனுடைய சாயலுக்கு ஒற்று போகக்கூடிய 7 மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனை என்ன பண்ணுவாங்க, ஹீரோவாய் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாரோ அதே போல என்ன பண்ணுவாங்க, அந்த மனிதனுடைய சாயலை அப்படியே தரித்து கொண்டவர்களை அதே போல அப்படியே ஆக்ட் செய்யறவங்களா இருக்கிறவங்கள கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கலாம். ஏன்னா இன்றைய காலகட்டங்கள்ல பாருங்க, அநேக மக்கள் சினிமா நடிகர்களை என்ன பண்ணுவாங்க, அப்படியே மிமிக் பண்ற மாதிரி அப்படியே காப்பி பண்ணி அதே போல நடக்கிறவர்களை பார்க்க முடிகிறது. இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, உலக சாயலை சிருஷ்டித்திருக்கிறார்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு மனிதனுடைய முகத்தை வச்ச உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் இப்படிப்பட்டவன் தான், இவன் பெரிய துன்மார்க்கன், இவனை நம்ப கூடாது அப்படிங்கிறது அவன் முகத்தை பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய நடவடிக்கை பார்த்து இவனுடைய சாயல் இப்படிப்பட்டதா தான் இருக்கும், இவன் பொல்லாத மனிதன் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிற காரியங்களையும் நீங்க பார்த்திருக்க முடியும். அப்போ இவர்கள் எல்லாரையும் நீங்க குறித்து பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஜென்ம சாயல் இருக்கிறது. அது போக அவர்களே ஒரு சாயலை தரித்து கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்கிறது. துன்மார்க்கமாய் நடக்கிறதுக்கான காரியங்களை செய்கிறதற்கான சாயலை தரித்து கொண்டவர்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய சாயலை தரித்து கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டுமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார், எப்படி ஜெபம் பண்ணினார், எப்படி மக்களுக்கு விடுதலை கொடுத்தார், எப்படி சத்தியத்தை அறிவித்தார், எப்படி ஜனங்களை நேசித்தார், எப்படி அவர்களிடத்துல அன்பு பாராட்டினார், எப்படி சீடர்களை எல்லாரையும் ஒற்றுமையை நடத்தினார், எப்படி நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட துக்கங்களை அனுபவித்தார். இந்த காரியங்கள் எல்லாம் நினைத்து அந்த சாயலை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த சாயலை நம்ம அந்த சாயலை தரித்து கொண்டுகிறவர்களா இருக்கும் பொழுது, அந்த புதிய மனுஷனுங்கிற அந்த சாயலை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது நாம அநேக காரியங்கள்ல வெற்றி பெற்றவர்களாய், நீதியில, பரிசுத்தத்துல, விசுவாச வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர்களாய் நம்ம மாற முடியும். ஜென்ம சாயலை அல்லது புதிதாக ஒருவேளை மனிதனுடைய சாயலை ஏற்றுக்கொண்டவர்களை நம்ம காணப்படுவோம். அந்த சாயலெல்லாம் தூர தள்ளி வைத்து விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற புதிய சாயலாகிய அவருடைய சாயலை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை நீங்க மாறுவீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள், மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இருக்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தர் எப்பொழுது உங்களுடைய இருதயத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லாவற்றையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை. இந்த புதிய சாயலை தரித்து கொள்ள இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில அநேக சாயலை நாங்கள் தரித்து கொண்டு இருக்கிறோம். அந்த சாயல் நிமித்தம் அநேக இடங்கள்ல அவமானங்களும் இடர்களும் தான் நாங்கள் அடைஞ்சிருக்கோம் ஏசப்பா. ஆனா கிறிஸ்து இயேசுவினுடைய சாயலை தரித்து கொண்டவர்களாய் நாங்கள் மாறும் பொழுது இப்படிப்பட்ட இடர்களோ இப்படிப்பட்ட துன்பங்களோ எங்களுடைய வாழ்க்கையில அணுகாமல் எல்லாவற்றிலும் நீதியாய், சத்தியமாய், தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் வாழ இந்த சாயல் எங்களுக்கு உதவியா இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. உம்முடைய சாயலை நாங்கள் தரித்து கொள்ள, இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களின்படி நடக்க, வார்த்தைகளின்படி நடக்க, நீர் எப்படி பூமியில அப்பா ஜீவித்தீரோ அதே போல நாங்களும் அன்பு கூறுகிறவர்களாய், மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிறவர்களை, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய், அந்த சாயலை தரித்துக் கொள்ளுகிறவர்களை எங்களை மாற்றுங்க. அப்படியாய் மாற்றி எங்களை நடத்த போகிறபடியால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.